இங்கே பார்த்தீங்களா, இன்றைக்கி வந்து முளைக்கீரையை வந்து பொடிசாக கட் பண்ண போகிறேங்க. அதுதான் வீடியோவாக எடுத்திருக்கேன். சில பேர் வந்து பார்த்திங்கனாக்கா கீரை கட் பண்ணுறதுக்காகவே அதை வந்து கிடஞ்சிடுவாங்க. அப்படி இல்லாமல் பொரியலுக்கு கட் பண்ணுறப்ப ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்தில் சூப்பராக கட் பண்ணலாங்க. அது எப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஒரு மெல்லிசான கத்தி எடுத்துக்கோங்க. அந்த முளைக்கீரையில் வந்து பார்த்திங்கனாங்க அந்த ஓரமாக தண்டு ஓரமாக எவ்வளோ தேவையோ உங்களுக்கு தேவையில்லையோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணி விட்டுருங்க. ஓரளவுக்கு எனது பிஞ்சிக்கிறதா, அதனால் வந்து லைட்டாக கட் பண்ணிக்கிட்டேன். இதில் ஒரு சில கீரை தண்டில் கட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா புல்லெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து அதை எடுத்துருங்க. நான் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்ததுனால எந்த விதமான புல்லும் இல்லை. அதனால் அதை ஃபுல்லாகவே அந்த கட்டோட எப்படி இருந்துச்சு அதை வந்து களைச்சி விட்டாமல் அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கிட்டு நல்லா முட்டைக்கோஸ் கட் பண்ணுற மாதிரி சர்ன்னு அந்த கத்தியை வச்சுக்கிட்டு ஓரமாக இழுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா 5லேருந்து 10 நிமிஷம் தாங்க. ஒரு கீரை கட்டு வந்து கட் பண்ணுறதுக்கு 5லேருந்து 10 நிமிஷம் தான் போதுங்க. சூப்பராக கட் பண்ணி எடுத்துடலாம். பொரியலுக்கு வந்து நிறைய பேர் வந்து பொரியல் இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டே வந்து கீரையை வந்து கிடஞ்சி விட்ருவாங்க. அடித்தண்டை வந்து கட் பண்ணி போட்டுட்டு அந்த கீரை பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு கிடஞ்சி விட்ருவாங்க. அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இனிமேல் வந்து நீங்கள் கீரை வந்து கட் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு மெல்லிசான கத்தி வச்சுக்கிட்டு சர்ன்னு கட் பண்ணிக்கோங்க. அதான் நமக்கு வேலை இருக்கிற ஸ்பீடான காலத்தில் வந்து இந்த மாதிரி ஈஸியாக வந்து செஞ்சுக்கிறது தான் நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணி விடுங்க. இதே மாதிரி கட் பண்ணி பொரியல் செஞ்சு நல்லா ஹெல்த்தாக சாப்பிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.